வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம லாஃப்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம லாஃப்டில் நேற்றுக்கு ஒரு 3 புறாக்கு நம்ம ரெக்கை கொடுத்துருந்தோம். பட் ஒரு புறாக்கு நம்ம ரெக்கை கொடுக்க மறந்துட்டோம். 4வதா அது யாருன்னா நம்ம மாப்பிள்ளை புறா தான். அவனுக்கும் ரெக்கை கொடுத்துலான்னு நினச்சிருந்தோம். பட் நம்ம வீடியோ அடிக்கையில் அதை ரெக்கை கொடுக்கணுங்கிறதே மறந்துட்டோம். ஸோ இன்றைக்கி அவனுக்கு நம்ம ரெக்கை கொடுத்துட்டோம். அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் நடுவில். அதே மாதிரி நேற்றுக்கு நம்ம ரெக்கை கொடுத்ததில் ஒரு 3 புறாவில் ஒரு புறா மட்டும் கன்ஃபார்மாக நிற்கும்னு நினச்சோம். அந்த புறா மட்டும் இன்றைக்கி நிற்கலை. அதுதான் இன்றைக்கி அந்த ட்விஸ்ட்டே. அந்த ஒயிட்டு நிற்குமாங்கிற டவுட்டில் தான் விட்டோம். பட் நின்றுக்கிட்டான், பிரச்சனை இல்லை, நல்லா சூப்பராக பறந்துச்சு இன்றைக்கி. அதேமாதிரி நம்ம ஃப்ரெண்டு புறா வந்து பறக்கணும் மிஸ் ஆயிரும்னு நினச்சோம். பட் அவன் வந்து இன்றைக்கி பறக்க ட்ரை கூட பண்ணலை. அந்த ஒயிட்டு மட்டும் தான் இன்றைக்கி நல்லா பறந்துட்டு ரிட்டன் ஆனது. பிளாக் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறது நான் பார்க்கல மக்களே. ஏன்னா ஃபுட்டு சாப்பிடையில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு அந்த ஆட்டோ ஃபீடரில் ஃபில் பண்ணியில் வந்து பார்க்க ஆளை காணும். நமக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தது இவங்க தான். டெய்லியும் பறக்க ட்ரை பண்ணோம். பட் இன்றைக்கின்னு பார்த்து சுத்தமாக பறக்க ட்ரை பண்ணலை. பட் அதுலேயும் ஒரு நல்லது தான். ஏன்னா இன்றைக்கி அது பறந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷன் வீட்டில் பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்ததுனால வெடி நிறையா போட்டாங்க. ஸோ அந்த வெடி சவுண்ட் தான் அந்த ஒயிட்டு செம்மையாக கலைஞ்சிருச்சு. நான் புறா கிடைக்காதுன்னே நினச்சேன். பட் வந்துருச்சு மக்களே. அதேமாதிரி நம்ம மாப்பிள்ளையை பாருங்கள். இவனை தான் இருக்கையிலே ரொம்ப நாள் நம்ம கூட்டில் கெட்டிலேயே போட்ட ஒரே ஆள் இவன் தான், சாதா புறாவில். ஏன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கிட்டே இவனை கெட்டிலேயே போட்டிருக்கிறோம். ரீசன் என்னென்னா இவன் போயிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம். அதேமாதிரி ஜோடியும் சேரலை, அந்த அளவுக்கு கூவும் இல்லை. இப்போ தான் ஓரளவுக்கு கூவி சண்டை போடுற அளவுக்கு கூவ ஆரம்பிச்சிட்டான். ஸோ குட்டா நான் நின்றுக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம ஒன்று நினைக்கும் அது ஒன்று நடக்குங்கிறனால இப்போதைக்கு சொல்ல முடியாது எதுவும். இது வந்து நம்ம சாட்டினோட சிக்கு, ஒரு சிக்கு தான் பொறிச்சிருந்துச்சின்னு சொன்னோம். ஸோ அது நம்ம அடிப்புறாவும் நல்லா சூப்பராக குச்சி அடிக்கிருக்காங்க அடுத்த முட்டைக்கு. நம்ம ஃப்ரெண்டோட பேரும் ஒரு சிக்கு பொறிச்சிருக்கு மக்களே. 2வது சிக்கு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு பொறிக்கும், பார்ப்போம் வெயிட் பண்ணி என்னென்னு. அதே மாதிரி நம்ம புள்ளி பேர் இருக்குது, அதோட சிக்கில் ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பெருசாக வளர்த்து விடுன்னு நினச்சேன். பார்த்தா நார்மலாக தான் இருக்குது, அந்தளவுக்கு பெருசாக வளர்க்கலை, ஏன்னு தெரில. பட் ஃபுட்டுலாம் நல்லா தான் எடுக்குது, நல்லா தான் கொடுக்குது, அதனால் கம்மியாக தான் இருக்குது. சோகம் என்னென்னா மக்களே, நம்ம ஃப்ரெண்டோட பேரோட ஃபஸ்ட்டு பேட்ச் சிக்கு ஒரு சிக்கு தான் நல்லா வந்துச்சு, அதுவும் செத்துருச்சு. நம்ம சாட்டினோட ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது நம்ம கூட்டு குஞ்சின்னு சொன்ன 3 புறாவுமே இல்லை. அதுதான் பாருங்கள், எல்லா புறாவும் நம்ம சீராசு நாட்டியெல்லாம் அரிசி தின்னுட்டுருக்காங்க. நம்ம நல்ல ஃபுட்டு போட்டாலும் அவங்களுக்கு அரிசி தான் பிடிக்குது போல். அங்கே சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. பட் அங்கே உள்ள கோயில் புறாவுக்கு சிலதுக்கு சிக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிக்கு இருக்கிற புறா கூட சேர்ந்து சாப்பிட்டுச்சுன்னா ஃபேன்சிக்கெலாம் குயிக்காக சிக்காயிரும். ஸோ அது ஒன்று தான் மைனஸு. இப்போ பாருங்கள், ஒரு சிக்கான புறா அங்கே நின்றுட்டு இருந்துச்சு, நான் காமிப்பேன் இந்த வீடியோவில். இதுதான். ஸோ இதுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம், மேபி சளின்னு நினைக்கிறேன். ஸோ இது சாப்பிட்ட சாப்பாடு நம்ம புறா ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டாலும் அந்த தண்ணி குடித்தாலும் நம்ம புறாவுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பாருங்க, இன்றைக்கி பறந்ததில் அந்த ஒயிட்டு மட்டும் தான் வந்துச்சு கூட்டுக்கு நல்லபடியாக. ஸோ இவனுக்கு ஒரு நல்ல பேர் போடணும். ஸோ அது கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.